சமாதானத்தின் தேவன் எப்பொழுது உங்களோடு கூட இருப்பார். அதில் பவுல் சொல்லியிருக்கார் பாரு, 4ஆம் அதிகாரத்தில் பாரு. அதை நேற்று கூட நான் பாதியை தான் சொல்லிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இந்த சமாதானத்தின் தேவன் எப்போது உங்களோடு கூட இருப்பார்னு உண்மை உள்ளவைகளை எவ்வளோ அது போட்டிருக்கு பார்த்தியா. அது படிய உண்மை உள்ளவை எவையோ, அது தப்பாக போட்டிருக்கு, டிரான்ஸ்லேஷன் தப்பு. உண்மை உள்ளவை எவையோ, ஒழுக்கமுள்ளவை எவையோ, நீதி உள்ளவை எவையோ, கற்புள்ளவை எவையோ, அன்புள்ளவை எவையோ, நற்கீர்த்தி உள்ளவை, நல்ல பேர் பெறணும் பல பேர்கிட்ட, அவை எவையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவற்றையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும், கற்றும் கற்று பெற்றும் கேட்டும் கண்டும் இருக்கிறவை எவையோ அவற்றையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இவற்றை நீங்கள் செய்யவில்லை என்றால், அதான் நீதிமொழிகள் இதில் போட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்துக்களை தேடிக்கொண்டாலும் சரி, துன்மார்க்கனுக்கு தீய வழியிலே செல்வத்தை பெருக்கிறவன் தான் துன்மார்க்கன். அநீதி எல்லாம் பாவம்தான். என்னென்ன விதமான அநீதியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாம் பாவம்தான். பாவத்தை செய்கிறவன் தான் துன்மார்க்கன். துன்மார்க்கன்னா என்ன? துன்னா துஷ்டம், மார்க்கம்னா என்ன? வழி. கெட்ட வழியிலே நடப்பவன் தான் துன்மார்க்கன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அதான் அவங்க மொழிபெயர்ப்பு பிராமணர்கள் பண்ணதுனால அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன தலைப்புனா மேரேஜ். அதான் இன்றைக்கி தலைப்பு. கமிட்மெண்ட் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான அர்ப்பணிப்பு. மேரேஜ் 2 விஷயத்தில் நம்ம பைபிளில் சொல்லுது. ஒன்று, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற திருமண ஒப்பந்தம். இன்னொன்று, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நடக்கிற ஒரு ஒப்பந்தம். இதை தான் அவர் மணவாளன் யாருன்னா இயேசு கிறிஸ்து, மணவாட்டி சபை. இப்படி பல இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ இதுலேயும் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் அது மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் காட்ஸ் வில் that the marriage union be permanent and lifetime commitment. திருமணம் செய்துவிட்டால் அது நித்திய காலமான உடன்படிக்கையாக இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும். அது வாழ்க்கை முழுவதுமான ஒரு அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டுமே ஒழிய தற்காலிகமானதாக இருக்கக்கூடாது. There is no place in Christian marriage for a trial marriage. கிறிஸ்துவ திருமணங்களிலே ஒரு சோதனையாக ஒரு திருமணத்தை செய்து பார்க்கிறேன் என்ற ஒரு அர்த்தமே இல்லை. nor is there any room for escape hatch attitude, அல்லது ஒரு பந்தத்திலிருந்து இணைப்பிலிருந்து தப்பி ஓடிவிடலாமா என்ற பேச்சுக்கே இடமில்லை. இஃப் த மேரேஜ் டசன்ட் ஒர்க் we always get a divorce. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, திருமணம் சரியாக இல்லைன்னா நம்ம விவாகரத்து பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. For this reason marriage must be built on something sturdier than good looks, money, romantic excitement and social acceptance. எப்பொழுது திருமணம் முறிகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பொழுது திருமணம் செய்து கொள்கிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் எப்பொழுது திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால், அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா அழகாக இருக்கிறார்களா, பார்வைக்கு அழகானவர்களாக இருக்கிறார்களா, இதான் நம்பர் 1. நம்பர் 2, பணம் டப்பு இருக்கா. இன்றைக்கி திருமணத்தை தீர்மானிப்பது தேவன் அல்ல. பார்வைக்கு நன்றாக இருக்கிறார்களா, ஆமாம் அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால் திருமணம் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் போய் பேசி பார்த்தா நல்லா காசு போட்டாங்க, 200 பவுனு போட்டாங்க, அதனால் திருமணம் பண்ணி வச்சுட்டோம். ரொமான்டிக் எக்ஸைட்மெண்ட், என்னன்னே தெரிலங்க, அவர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொமான்டிக் எக்ஸைட்மெண்ட் அண்ட் சோஷியல் அக்செப்டன்ஸ். சமுதாயத்திலே நான் இந்த மாதிரி 2 பேர் திருமணம் போனால் சமுதாயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒத்துக்குவாங்களா, என்னடா இது மாதிரி ஒரு பிள்ளையை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன இது மாதிரி ஒரு கிறுக்கே மாதிரி இருக்கேன், அவனை போய் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இருக்கிறார்களா, இந்த 4 பாயிண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி திருமணம் நடக்குது. ஒரு பையன் திருமணம், ஒரு பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க யார், அவங்க வீட்டில் அப்பா அம்மா யார், அந்த பிள்ளை என்ன படிச்சிருக்கு, இது வேலைக்கு போகுதா, ஆள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ, இப்படி தானே கேட்குறாங்க. ஸோ இதான் ரொம்ப முக்கியமாக இந்த சமுதாயத்திலே மக்கள் தேடுகிறது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், திருமணம் இப்படி தான் நடக்கணுமா, இப்படி நடந்தால் தோற்றுப்போம். கண்டிப்பாக அது கிறிஸ்தவ திருமணமே இல்லை.
உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமான தோல்வி உண்டு. தேர் மஸ்ட் பி எ கிறிஸ்டியன் கமிட்மெண்ட், கேரக்டர் அண்ட் மெச்சூரிட்டி. ஆனால் திருமண பந்தத்திலே நீங்கள் சேரும்போது கிறிஸ்தவ அர்ப்பணிப்பு ஒன்று இருக்க வேண்டும், கிறிஸ்தவ குணம் இருக்க வேண்டும், கிறிஸ்தவ முதிர்ச்சி இருக்க வேண்டும். தேவன் நம்மளை எதற்காக படைத்திருக்கிறார் என்பதை நன்றாக தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை மையமாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கிறீர்களோ நிச்சயமாக அதுதான் உங்களுக்கு பலன் தரும். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை அதான் தமிழில் என்ன சொல்கிறாங்க, மனம் போல் எண்ணம் போல் மனம் போல் மார்க்கம். உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆமாம் இயேசு வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணா, நீ இயேசுவை நம்பிட்டு கத்திட்டே கடை, இப்படி கடைசியில் எங்கே போய் நிற்க போகிற பாரு. நாங்கள் நல்ல வசதியான குடும்பத்தில் நல்ல வசதியான சொத்து சுகம் இருக்குது, பார்க்குறதுக்கு ஆள் நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும்? உலக வாழ்க்கைக்கு இதாங்க வேணும். இதை தேடி போயிட்டு எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக நிம்மதி இருக்காது. அதான் பவுல் என்ன சொன்னார் இன்றைக்கி, சமாதானத்தின் தேவன் எப்பொழுது உங்களோடு இருப்பார். நிறைந்த செல்வமும் நல்ல படிப்பும் அழகான தோற்றமும் இருந்தால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்படியா போட்டிருக்கு? உண்மை உள்ளவை எவையோ, ஒழுக்கம் உள்ளவை எவையோ, கற்புள்ளவை எவையோ, நீதி உள்ளவை எவையோ, நீங்கள் என்னிடத்தில் கண்டும் கேட்டும் பெற்றும் இருக்கிறவை எவையோ அவையை செய்து கொண்டிருங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்போ கிறிஸ்துவ வளர்ச்சியிலே நீங்கள் வளர வேண்டும் என்றால் நல்லா யோசனை பண்ணி பிறகு இந்த உலகத்திலே நாம் வரும்போது ஒன்றுமில்லாதவர்களாக வந்தோம். மற்றது எல்லாம் இந்த உலகத்திலேருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். நம்முடைய படிப்பாக இருக்கட்டும், நம்முடைய ஸ்டைலாக இருக்கட்டும், நம்முடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்மிடத்தில் இருக்க பணமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை இல்லையா? இதை மையமாக வைத்து தான் நான் வாழ்க்கையை வாழப்போகிறேன்னா அப்புறம் எப்படி மேலேருந்து ஆசீர்வாதம் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? There must be a willingness to grow, to learn from each other, to forgive and forget, to minister to one another. அப்போது வளர்வதற்கான, மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு விருப்பம் இருக்கணும். நான் எல்லாம் தெரியும், உன் வாயை மூடிட்டு போய, எனக்கு எல்லாமே தெரியும், A to Z எனக்கு தெரியும். இந்த மென்டாலிட்டி வந்துட்டுனாலே அவங்க அதுக்கு மேலே வளர மாட்டாங்க. இப்போ நான் பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொன்னோம்னா உடனே நின்று அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புதிதாக ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டால் அவங்க கற்றுக்கொள்ளுன்ற எண்ணம் இருக்கும், மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே போவாங்க, பணிவாக இருப்பாங்க. ஒருவரிடத்தில் இருந்து ஒருவர், அவர் எவ்வளோ சிறியவனாக இருந்தாலும் அவன்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர், டு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மனதிலே வைத்து அதிலே உழன்று கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் நடந்த விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கான். ரைட்டு, இது நமக்கு ஒத்து வராது, ரைட், ஓகே, குட் பை, போயிட்டுருக்க, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், அவ்வளோதான், போயிடணும். சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்க உருளைக்கிழங்கெல்லாம் உங்கள் முதுகில் ஒரு மூட்டையில் கட்டிக்குங்க, அதில் போட்டுக்கிட்டே வாங்க, ஒரு மாதம் இது மாதிரி சேகரித்து வச்சுக்கிட்டே வாங்க. அப்படின்னா டெய்லி 4 உருளைக்கிழங்கு எடுத்து அவன் போட்டுட்டு அந்த மூட்டையை அப்படியே ஒரு சுற்றிட்டு வரும். டெய்லி போடுவான். காலையில் 1 மணி நேரம் அந்த மூட்டையை எடுத்து சுற்றிட்டு வரணும். மறுபடியும் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு போடுவான், டெய்லி சுற்றிட்டு வரும். இதே மாதிரி 1 மாதம் கழிச்சா என்ன ஆகும்? உருளைக்கிழங்குலாம் அழுகி நாத்தம் எடுத்து போய் கிடக்கு. அதை தான் அவன் தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயம், தவறான விஷயம் நடந்துச்சுன்னா சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், விட்ரு, பார்த்துக்கலாம், அடுத்து போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் மேலே போனீங்கன்னா தான் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற முடியும். அதையே அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு. டு மினிஸ்டர் டு ஒன் another, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய பாருங்கள். ஏதாவது உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தால் செய்யுங்கள். இதைத்தான் அவர் சொல்கிறார். The kind of love Paul described in 1 Corinthians 13 is what is needed to cement two lives together. அப்போ அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கி காசு இருந்தால் தான் அன்பு இருக்கும். காசு இல்லைன்னு வச்சுக்க, விட்டு துரத்திடுவாங்க. காசு இல்லாத எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு? அப்போ எதை மையமாக வைத்துக்குவோம்? அப்போ காசே இல்லாதவனா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் பைத்தியக்காரனாக அலையணும், அதானே உங்கள் பைபிள் சொல்லுது? ஒரு வேலைக்கும் போக மாட்டான், ஒரு வெட்டிக்கும் போக மாட்டான், அவனுக்கு கூட என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நாங்கள் ஆண்டவருடைய அன்பை ஊருக்கெல்லாம் காட்டணும். அப்படியா பைத்தியக்காரனாடா நீ அப்படின்னு கேட்பாங்கள்ல. அவனுக்கும் அந்த அன்பு இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும், ஒருவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கணுமா இல்லையா? இன்றைக்கி அநேக குடும்பங்களில் எப்படி இருக்காங்க? சுரண்டி திங்கிறதுலேயே குறியாக இருக்கான். புருஷங்காரன் பொண்டாட்டியை சுரண்டி தின்னுக்கிட்டே இருக்கான், பொண்டாட்டிக்காரி புருஷங்காரனை சுரண்டி தின்னுக்கிட்டே இருக்கான். ஊரை விட்டே தட்டி விட்டுட்டான். ஒருத்தையெல்லாம் போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சிடுவான்,
டெல்லியில் போய் சம்பாதிச்சுட்டு வா, எங்கேயாவது அமெரிக்காவில் போய் சம்பாதிச்சுட்டு வா. குடும்பத்திலேருந்து பிரிஞ்சுனா அதில் பரவாயில்ல, குடும்பம் அது மண்ணாங்கட்டியாது, காசு இல்லாமல் என்னத்துக்கு இங்கே இருக்க அப்படின்னு மனைவிமார்கள் இருக்காங்க. கணவன்மார்கள் எப்படி இருக்காங்க? டெய்லி சாயங்காலமான 500 கொடு, நான் போய் குடிக்கணும், அங்கே பார்ட்டிக்கு போகணும். நீ எங்கே வேலைக்கு போகிற? நான்லாம் வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை, எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து தின்னுக்கிட்டு இருக்கிற பயிலும் நிறைய பேர் இருக்கான். அப்போ பரஸ்பர அன்பு எப்போ வரும்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? நான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன? நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நாம் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலும் வாழ்வாழ்னு கத்திட்டு கிடக்க வேண்டியதான். அன்பு இல்லாமல் என்னத்துக்கு பேச்சு? நம்ம எவ்வளவோ அன்பு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும், இவ்வளோதான். சரிப்பா, உனக்கு பிடிக்கலையா, ரைட்டு, நான் அமைதியாக போய்கிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது, அன்பு சினமடையாது. எப்படி? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ரைட்டு, ஓகே, என்ன பண்ணுறது? நமக்கு கிடைக்கல, அவ்வளோதான், அமைதியாக போய்டு, இன்னொரு இடத்துல அவனுக்கு கிடைக்கும். நிறைய இடங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நிறைய இடங்களில் கிடைக்காமல் போகும். இது ஆண்டவரால் தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க, அந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அது கிடைச்சா அது, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துப்பேன். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து படித்தது நினச்ச படிப்பு கிடைக்கலன்னு என்ன பண்ணிடுறாங்க? சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்க. அது தேவனுக்கு சித்தமா என்பதை யாரும் பார்க்க மாட்டாங்க. The kind of love Paul described in 1 Corinthians 13 is what is needed to cement two lives together. God has put walls around marriage. நிறைய திருமணங்கள் எனக்கு தெரியும், ஒரு சகோதரியை தெரியும், அவங்க வீட்டுக்காரர் வந்து பாஸ்டர், சர்ச்சு பாஸ்டர், ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறாரு பிரதர். டெய்லி எங்கே நான் போய் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் பெரிய ஊழியக்காரன் ஆகிடுவேன், கோடிக்கணக்காக சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு சும்மாவே சுற்றிக்கிட்டே வராரு. 25 வருஷம் ஆயிடுச்சு. உண்மையாகவும் கடவுளுக்கு உண்மையாகவும் இருக்க மாட்டேங்கிறாரு. இதே பண வெறியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு. சரி, அவருடைய வாழ்க்கையில் உண்மையில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருந்துச்சுன்னா இல்லை, இது மாதிரியே இருக்கார் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், ஆண்டவருடைய பேரை சொல்லி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். அவரை கூட இருக்கிறவங்கெல்லாம் இவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இவரும் எப்படியாவது பணம் நிறைய கிடைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பாஸ்டர், அப்போ அவர் வந்து இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவரே கிடையாது, ஆனால் என்ன பண்ணுறாரு, அங்கேயே போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. போய் இந்து மக்கள்கிட்ட போய் மதம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ ஒழுங்காக உழைச்சி நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக உன்னை பார்த்து 10 பேர் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. நீயே ஃப்ராடு பண்ணி எப்படி வாழ்க்கையை நடத்துவேன்? அப்போ பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை, சாப்பாடுக்கே வழி இல்லை, மனைவிக்கும் சமாதானம் இல்லை, குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை. எப்படி நீங்கள் கிறிஸ்தவ திருமணத்தை நடத்துகிறீர்கள்? God has put walls around marriage not to make it a prison but to make it a safe fortress. தேவன் ஒரு எல்லையை, ஒரு வேலியை அமைத்திருக்கிறார். அந்த வேலியை தாண்டி போகக்கூடாது. அதுக்கு என்ன, அது என்ன ஜெயிலா? அது ஒரு பாதுகாப்பு இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் கொடுக்குறார். சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்க, சில விஷயங்களை செய்யாதீங்க. அது குடும்பத்தை பிரிக்கும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடத்தை இதெல்லாம் மிகவும் சுத்தமாக உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும். தவறான முறையில் நீங்கள் பேசுனீங்கன்னா அது தேவனுக்கு விரோதமான காரியமாக ஆகிவிடும். God has put walls around marriage not to make it a prison but to make it a safe fortress. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், ஆமாம் நீ அப்படியே அன்புனால வந்து என்னை கல்யாணம் பண்ணியா, காசு இருக்கும்போது தானே வந்து கல்யாணம் பண்ணேன், இப்போ சும்மா பேசுகிற என்னமோ அப்படின்னு உடனே இவன் சொல்லுவான், ஆமாம் நானும் என்கிட்டையும் காசு இருக்கிறதுனால உங்கள் அப்பா வந்து பேசுனா 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சான், இப்போ கொடுக்குறதுக்கு யோக்கியதில்லை. இதே சண்டை நிறைய குடும்பங்கள். The person who considers marriage a prison should not get married. திருமணத்தை ஒரு காவல் கூடமாக, ஒரு ஜெயிலாக நினைக்கிறவன், சிறைச்சாலையாக நினைக்கிறவன் திருமணமே பண்ணிக்கொள்ளக்கூடாது. When two people are lovingly and joyfully committed to each other and to their Lord, the experience of marriage is one of enrichment and enlargement. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆசை, அவன் மேலே எனக்கு ஆசை, இவன் மேலே எனக்கு ஆசை, இப்படி காம விகாரத்தினாலே திருமண பந்தங்களே ஒப்படைக்கிறார். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இன்றைக்கி இவன் மேலே ஆசை வரும், நாளைக்கு அவன் மேலே ஆசை வரும், நாளைக்கு அவன் மேலே ஆசை வரும்.
இன்றைக்கி இந்த பொண்ணு மேலே ஆசை வரும், நாளைக்கு இன்னொரு பொண்ணு மேலே ஆசை வரும், இன்னொரு பொண்ணு மேலே. இப்படி காம விகாரத்தினாலே இவர்கள் இணைந்திருந்தால் எப்படி நிலை நிற்கும்? நிற்காது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கும் அர்ப்பணிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அர்ப்பணிக்க வேண்டும். அதான் இங்கே சொல்கிறார். when two people are lovingly and joyfully committed to each other unto their Lord, the experience of marriage is one of the enrichment and enlargement. உங்களுடைய வாழ்க்கை வளம் பொருந்தியதாகவும் பெருக்கமடைவதாகவும் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே வேண்டியது. கடவுள் சகலத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். தேவாதி தேவனுக்கு எப்பொழுது நீங்கள் பயப்படுகிறீர்களோ, எப்பொழுது அவருக்கு காத்திருக்கிறீர்களோ, ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். அவருக்கு பயப்படணும், அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் காத்திருங்க, வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். They grow together and discover the richness of serving the Lord as a team in their home and their church. அப்பொழுது இருவரும் சேர்ந்து வளர்கிறார்கள். தேவனுக்குள்ளாக தேவனுக்கு ஊழியம் செய்வதன் அந்த செழிப்பை, வளத்தை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். கண்டுகொண்டு அவர்கள் வீட்டிலும் ஆலயத்திலும் பெருக்கம் அடைகிறார். தேவனுடைய சபையை நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. சிலர் தள்ளிவிடுவது போல நீங்களும் சபை கூடுதலை தள்ளிவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஊழியம் செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்க வேண்டும். நீங்கள் போய் மைக்கை பிடிச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், ஓ பாவிகளே மனம் திரும்புங்கள், அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நீ உன்னுடைய வேலையை பாரு, உன்னுடைய படிப்பை பாரு, அதோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை சீராக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து கொள். அப்பொழுது நிச்சயமாக உங்களை பார்க்கிறவர்கள் தேவனிடத்திலே வருவார்கள். நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம், எல்லாரும் பட்டணம், நான் மலையில் இருக்கிறேன் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் கத்திட்டா கிடக்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களை எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைக்கிறார்கள். எல்லாரும் விளக்கு தண்டின் மேலே வைப்பாங்களோ இல்லையா? விளக்கு விளம்பரம் பண்ணாது. என்னிடத்திலே வெளிச்சம் இருக்கிறது, நல்ல வெளிச்சம் இருக்கிறது, மஞ்சள் நிற வெண்மை நிற வெளிச்சம் இருக்கிறது, அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்படியா சொல்லுது? நீங்கள் உழைக்கணும், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற பிரமாக வாழணும். அப்பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உங்களுடைய வாழ்வின் நோக்கமே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவது தான். இதுதான் திருமண ஒப்பந்தத்தை குறித்த சிந்தனை. ஸ்கிரிப்சர் டு ரிமெம்பர் டுடே. மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம். For this cause a man shall leave his father and mother, and the two shall become one flesh. Consequently, they are no longer two, but one flesh. What therefore God has joined together, let no man separate. நீங்கள் தேவனுடைய நாமத்தினாலே இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்களை பிரிக்க முடியாது. பணமோ, காம விகாரமோ, அழகோ, படிப்போ, இதையெல்லாம் உங்களை இணைத்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் இணைந்திருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாகும், உங்கள் வாழ்க்கை நாசமாகும், பிரிந்து தான் போவீர்கள். இதான் தேவன் சொல்கிறார். நீங்கள் தேவனுடைய நாமத்தினாலே ஒன்றானவர்களாக இருந்தால் அவர்கள் இருவரும் தங்களுடைய தந்தையையும் தாயையும் விட்டு ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இவ்விதமாக தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதற்கு கடவன். தேவனுடைய நாமத்தினாலே தேவன் உங்களை இணைத்தீர் என்றால் வேறு எவனும் பிரிக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்போ இன்றைக்கி ஆக்ஷன் அசைன்மெண்ட், இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? Ask God to help you toward a great grasp of the biblical view of marriage and not let your philosophy be tainted by the modern worldly view. அப்போ உங்களுடைய திருமணத்தை இந்த உலகத்தில் இருக்கிற கோட்பாடுகள் இருக்குல்ல, ஃபிலாசபி, கொள்கைகள், கோட்பாடுகள், இதனாலே நீங்கள் கரைப்படுத்தி கொள்ளாதீர்கள். தேவனுடைய அன்பினாலே அதை ஒன்றிணைக்க ஆண்டவரிடத்திலே நீங்கள் உதவிக்கு கேளுங்கள். ஆண்டவரே, நான் எப்படி செய்ய வேண்டும் திருமணத்தை? முழங்கால் போட்டு ஜெபம். ஆண்டவர் பதில் சொல்லலைன்னா நீங்கள் என்னான்னு கேளுங்க. எவனுக்கும் கேட்கிற எவனுக்கும் பெற்றுக்கொள்கிறான். தேவனிடத்தில் போய் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை எப்படி செய்யணும், முழங்கால் போட்டு ஜெபிங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். என்ன போட்டிருக்கு? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று. அப்போஸ்தலர்ல அனனியா சப்பீராளா 2 பேரும் வீட்டை விற்று கொண்டு வந்து கொடுத்தாங்களா? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருந்தார்கள், ஒரே சிந்தனையாக இருந்தார்கள். எதுக்கு? கர்த்தருக்கு விரோதமாக இருந்தார்கள். இது மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்குது.
ஒரே மாம்சமும் ஒரே சிந்தையுமா இருப்பார்கள், தேவனுக்கு விரோதமானவர்களாக இருப்பார்கள். அப்போ நீங்கள் அந்நிய நுகத்திலே இணைக்கப்படாதிரு அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ என்னென்னா ஒருவர் இருவரிலே ஒருவர் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஒருவர் ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருப்பார். எப்படி சேர்ந்திருக்க முடியும்? இருவரும் ஆவியின் சிந்தனையுடையவர்களாக இருக்கும்போது அந்த குடும்பம் சமாதானத்தின் குடும்பமாக அநேகருக்கு பலன் தரக்கூடிய குடும்பமாக இருக்கிறது. நம்முடைய திருமண வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்றத முக்கிய பக்கம். முதல்ல நம்முடைய வாழ்வின் நோக்கமே என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது திருமண வாழ்வின் நோக்கத்தை எப்படி புரிந்து கொள்வீர்கள்? நம்முடைய வாழ்வின் நோக்கமே தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதுதான். திருமண வாழ்வின் நோக்கமும் அதுதான். திருமண வாழ்வின் நோக்கமும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவார். நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். நீங்கள் திருமணம் செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். வீண் புகழ்ச்சியும் தற்பெருமையும் இப்படி பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த குடும்பத்துடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதானே சொல்லிக் கொடுப்பீங்க. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்க அதிலே தான் இருக்கும். அவனா பெரியவனா, இவனா அப்போ சண்டையாக இருக்கும். அவங்க அப்பன் பெரியவனா அப்படி இவன் கேட்டானா, அவன் உங்கள் அப்பன் பெரியவனா கேட்டால் என்ன ஆகும்? பிரச்சனை தான். குடும்பங்கள் பிரிந்து போகும். அப்போ நீ என்ன பெரிய அன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தால் இன்றைக்கி பார்த்தா மூஞ்சி முகரையும் பார்க்குறக்கே ஓகே இதில்லை அண்ணன் சண்டை போட்டு கிடப்பாங்க. அழகு இல்லை, பணம் இல்லை. அப்போ நீ என்ன பார்த்தா ரொம்ப ஓகே மாதிரி இருந்தால் அவன் கூட போய் பழகிருந்தேன், இவன் கூட பழகிறது நிறையா குடும்பங்கள் சினிமாவில் பார்க்குறோம்ல. அப்போ கற்பு இல்லை. அதான் என்ன சொல்கிறார் பவுல், கற்புள்ளவைகள் எவைகளோ கற்புனா நன்னெறின்னு அர்த்தம். நல்ல நெறி இல்லாத வாழ்க்கை வாழும்போது, பணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழும்போது எப்படி இருக்கும் உங்களுடைய குடும்பம்? பணத்திற்காக இன்றைக்கி வெளிநாடுகளில் போய் அநேகர் வேலை செய்கிறார்கள். இரு குடும்பங்களில் பிரிந்திருக்கின்றன. கணவன் இங்கேயே இருக்கிறாரு, மனைவி போய் அன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்குறேன், பெண்கள் 15 பேர் துபாயில் போய் வீட்டு வேலைக்கு போனவங்க அங்கே சிறையிலேயே இங்கேயே கிடக்கிறாங்க. 6 வருஷமாக அங்கே இருக்காங்க. பிள்ளை இங்கே இருக்குது, கணவன் இங்கே இருக்கிறாரு. இல்லை, மனைவியும் பிள்ளைகளும் இங்கே இருக்கிறாங்க, கணவர் 10 வருஷமாக அங்கே கிடக்கிறாரு. என்னங்க பெருசாக பணம் அனுப்பிட்டார், ஒன்றும் அனுப்பல, இன்னும் அதே கஷ்டமாக தான் இருக்குது, போன கடனே இன்னும் அடைக்கலை. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்குது. அப்போ இதனாலே பண ஆசை உடையவர்கள் எப்படி இருக்கு, தங்களை தாங்களே குத்தி கொள்கிறார்கள். பண ஆசை உடையவர்கள் எல்லாருடைய முடிவும் இதுவே. எல்லா பேருக்கும் 5 கோடி ரூபா பணத்தை வச்சு என்ன பண்ண போகிற? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, 1 கோடி ரூபா வரைக்கும் உங்களால் ஓரளவுக்கு அனுபவிக்க முடியும் சார். அதுக்கு மேலே பணம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு பேப்பரில் மட்டும்தான் உங்கள்கிட்ட 3 கோடி இருக்குன்னு இருக்கும். டெய்லி நீங்கள் சாப்பிட்றதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் போயிட்டு வர்றதுக்கும் எதுவுமே தேவைப்படாது. நீ 1 கோடி ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, 5 கோடி ரூபா, 100 கோடி ரூபா இருக்குது. எவன்கிட்டையுமே பேசாமல் காலையில் எழுந்திரிச்சு நேராக போயிட்டு நேராக வந்து படுத்துக்கிறேன். நைட்டு இப்படியே போய் படுத்துக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? யோசனை பண்ணிப்பார். இவன் மென்டல் பிடிச்ச பையன், எவன்கிட்டையும் பேச மாட்டான், அப்படி தானே சொல்லுவாங்க. பணமே இல்லைனாலே எல்லாத்தையும் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பான். எல்லா பேரையும் அவனுக்கு பிடிக்கும். ஒன்றும் இல்லாத இருக்க தன்னை தரித்திரனாக தன்னை ஐஸ்வர்யனாக பாராட்டுகிறவன் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவன் உண்டு. செல்வத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லார்ட்டையும் கலந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு எல்லாரையும் பிடிக்கும், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ திருமண பந்தத்தை நீங்கள் எதை கொண்டு எதை மையமாக வைத்து அமைக்கிறீர்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த திருமண பந்தத்திலே அன்பும் ஆதரவும் ஒருத்தருக்கு உதவி செய்யும் அனுசரணை இல்லைன்னா நிச்சயமாக நீடிக்காது என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?